இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் நம்மளும் ரோகிணி சிக்குவாங்கன்னு பார்த்து டயர்டே ஆகிட்டோம். இப்போல்லாம் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுறாங்க, ரோகிணி எல்லாம் மாட்டாங்க ப்ரோ, நீ அதை பற்றி யோசிக்காதீங்க. இந்த பாண்டியன் ஷோ சீரியலில் தங்கமயில் மாட்டுமான்னு வேணால் பாருங்கள், அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரோகிணியை மாட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடைசி வரைக்கும் அதை பொத்தி பாதுகாத்து பொத்தி வளர்த்த பொண்ணு மேகலை அதுக்கு இன்னும் வெக்கம் விட்டு போகலைங்கிற மாதிரி தான் காப்பாற்றிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தெளிவாக மனோஜை ரோஹிணி இன்றைக்கி எபிசோடில் ஏமாத்திடுறாங்க. அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல, காலையிலே கிளம்பி போயிருக்காங்க, வித்யா கூட தான் இருந்தாங்கிறாங்க. இந்த சமயத்தில் இப்போ ஒரு பெரிய சந்தேகமே வந்துருச்சு, என்னடா நடக்குதுங்க, என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவர் வித்யா கிட்ட கேட்டால் வித்யாவும் கரெக்டாக பதில் சொல்லலை. ஆனால் வித்யா ஒரு விஷயத்தை தெளிவாக பண்ணிட்டாங்க. என்னன்னா உன் கணவருக்கு சந்தேகம் வந்துருச்சுமா, உன் கணவர் இப்போ என்ன பண்ணார் அப்படின்னா எனக்கு நேரில் என்னை பார்த்தார், ஷோரூமில் வச்சுட்டு விசாரிக்கிறாருங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்கும் போது இப்போ இதை சமாளிக்கணும்னு ஆல்ரெடி பிளான் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருச்சு. டக்குன்னு கேள்வி கேட்டாலே சமாளிச்சிருவாங்க ரோஹிணி. அவ்வளோ போய் சரளமாக வாயிலேருந்து வரும். அதுவும் அன்னைக்கெலாம் என்ன உனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்டால் கரு கலைஞ்சதுக்கும் குழந்தை பிறந்ததுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ரெண்டாவது டெலிவரி அப்படின்னா வெளியில் குழந்தை வந்துருச்சுன்னு அர்த்தம், டெலிவரி. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, கரு கலைஞ்சிருச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஸோ சொல்லி இப்போ அதில் ஆல்ரெடி ஒரு தப்பிச்சாங்க. அதுவும் எப்போ எல்லாரும் முன்னாடியும் கேள்வி கேட்கும்பொழுது. இப்போ நல்ல மனோஜ் கொஞ்சம் ஈனாவானாதான், இளிச்சவாயன் தான் அவர். ஸோ அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ பிளான் பண்ணி ஏதாச்சும் கிஃப்டாக ஒன்று வாங்கிட்டு கையில் கொடுத்து மனோஜ் கிட்ட கொடுத்து, உனக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக போனேன், அதனால தான் நான் போய் சொன்னேன், அதுக்குள்ளே வித்யாவை நீ பார்த்துட்டேன் அப்படின்னு இப்படின்னு ஏமாத்தச்சே, ஒன்றை மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதையாச்சும் பண்ணிட்டு அவங்க நிற்க உடனே இவரும் சந்தோஷப்பட அதை பார்த்து இப்படி ஒரு மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு இந்த பக்கம் விஜயா ட்ராமா போடணும், பல ட்ராமாக்கள் நடக்க போகுது. இதுக்கு நடுவில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னியான விஷயமா சந்தோஷமான விஷயமா இந்த புதுசாக கொசு வலை, எல்லா ஊர்லேயும் கொசு வலை வலை மாதிரி இருக்கும், அதனால தான் அது பேர் கொசு வலை. ஆனால் இவங்க அடிச்சிருக்க கொசு வலையை பார்த்தா ஏதோ தார்பாய் போட்ட மாதிரி அப்படியே ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று வச்சு போட்டிருக்காங்க, ஒரு ரூம் கட்டுற மாதிரி. ஸோ அதில் உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் பேசி கீசி சமாளித்து முத்து மீனாட்டை சமாதான கொடியெல்லாம் உயர்த்தி லிட்ரலி கையில் நிஜமாவே சமாதான கொடியெல்லாம் கட்டி வச்சு அவங்க சரி பண்ணி உள்ளே உட்காந்து அல்வா கொடுத்து, அடிக்கடி இந்த அல்வாஸை கொடுக்குறதுங்கிறது ஒரு பழைய காலத்து டெக்னிக், சத்யராஜ் காலத்து டெக்னிக். ஆனால் அது இன்னமும் ஃபாலோ பண்ணிருக்காரு முத்து. ஸோ அதில் அவங்க ரெண்டு பேருக்கு குட்டி ரொமான்ஸ் சந்தோஷங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கிற வேலையில் நம்ம எதிர்பார்க்குறது எல்லாமே சீக்கிரமாக இந்த மனோஜ் ரோஹிணிக்கெலாம் முன்னாடி முத்துவும் மீனாவும் ப்ரெக்னென்ட் ஆகணுங்கிறதும். அதில் இன்னொரு முக்கியமான பாசிபிலிட்டி நம்ம ஏற்கனவே சொன்னது, மனோஜால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. இவர் தள்ளி போட ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஷாக்காக இவருக்கு குழந்தை பிறக்காதுங்கிறது தெரிய வர, அப்புறம் எப்படி ஒரு தடவை கருத்தரிச்சு கரு கலைஞ்சிச்சின்னு ரோஹிணி சொன்னாங்கன்னு சொல்கிற வரைக்கும் ரோஹிணி மாட்டாமல் சிக்காமல் தான் போயிட்டு இருக்க போகிறாங்க. அதுக்கு நடுவில் அவங்க அம்மாவை கூட்டம் இங்கே இருக்க வைக்கிறது அப்படி இப்படின்னு பல திருப்பங்கள்லாம் வரப்போகுது. ஸோ ஓவராலாக அந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? அந்த கதையில் அடுத்து என்ன எதிர்பார்க்குறீங்க? இதுக்கு நடுவில் விஜயாவுடைய டான்ஸ் கிளாஸில் இருக்க அந்த ஜோடி தீனா ரதி அவங்களுமே ஏதோ ஒரு பிரச்சனையை இழுத்து விட போகிறாங்க, 7:30 கூட்ட போகிறாங்கன்னு வேறு சொல்கிறாங்க. அதெல்லாம் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.